இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு அம்மாட்ட கேட்கலாம். அம்மா இன்னைக்கு என்னம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு? ஹாய் மக்களே. ஹாய். இன்னைக்கு சாப்பாடுலாம் ரொம்ப மினிமமான சாப்பாடு தான். பழைய சாதம், அம்மாவுக்கு கேப்பக்கூழ் கரைச்சி வச்சுருக்கேன். கேப்பக்கூழ், சுண்டை வத்தல், மிளகா வத்தல் வீட்டிலையே தயாரித்தது. வீட்டில் ரெடி பண்ணதா? எல்லாமே வீட்டிலையே ரெடி பண்ணி அவிச்சு போட்டது. அப்பளம் மட்டும் வெளியில் வாங்கினேன். சுண்டை வத்தல், மிளகா வத்தல், மோர் வத்தல், வெண்டிக்காய் அதே மாதிரி தயிரில் பிழைஞ்சி காய போட்டுருக்கேன். சீனி மிளகாய் உப்பு போட்டு அவிச்சு காய போட்டு வறுத்துருக்கேன். வீட்டில் போட்டால் மாங்காய் ஊறுகாய், சின்ன வெங்காயம் 2 பிடிச்சி போட்டுருக்குதுங்க. பச்சை மிளகா இஷ்டப்பட்டால் எடுத்து சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வறுத்த மிளகா, மோர் மிளகா உரைக்காது, சாப்பிடுங்க. பாடுறா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் பார்த்துக்கோங்க, பிரியாணி கூட இவ்வளோ சைடிஷ் இருக்காது. பழைய சோத்துக்கு எத்தனை சைடிஷ். அப்போ தான் சாதம் நல்லா சாப்பிட முடியும். வெயிலுக்கு கூழ் நல்லாவும் இருக்கும். கூழ் அதோட ரொம்ப நன்மை. டெய்லி ஒரு கூழ் வச்சு சாப்பிட்டாலும் சந்தோஷம். ஓகே மக்களே, பாருங்கள், சாப்பிடலாம். சரி, மதியம் என்ன சாப்பாடு? மதியம் ரெடி பண்ணுவேன். அப்போ சுவா சரி, ஓகே கூடாது. சரி, ஓகே, பாய். அப்போ பார்க்கலான்ட்டாங்க மதியத்துக்கு. பாய்மா, பாய்.